வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எந்த இடத்த பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பாரிஸ் போய்ட்டு ஒரு அருமையான மெட்டல் பேங்கிள் ஹோல்சேல் ஷாப்பை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்லாம் போட்டுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் இந்த வீடியோ நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்குது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் கண்ணாடி உள்ள எந்த கடையில் வாங்கலாம், ஃபேன்சி ஐட்டம் எந்த கடையில் வாங்கலாம், ஸ்டேஷனரி ஐட்டம் எந்த கடையில் வாங்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோஸோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நூற்றுக்கணக்கான வீடியோஸ் ஃபேன்சி ஷாப் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி சம்மந்தமாக நிறைய இருக்குது. எப்படி வாங்குறது, எப்படி விற்கிறது, எவ்வளோ பர்சன்டேஜ் வைக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நிறைய அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இதெல்லாம் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சுங்க. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு வரேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் சென்னை பாரிஸ் வந்து நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா கோட்டையில் இறங்கிங்க. இல்லை பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பாரிமுனை பஸ் ஸ்டாண்டில் இறங்கிங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அப்படியே என்எஸ்சி பஸ் ரோட்டே வந்துட்டோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா நாராயண ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம போகக்கூடிய கடை பார்த்தீங்கன்னா நாராயண ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயம், பாரிஸ் வந்தீங்கன்னா உங்களோட பர்ஸு, கேஷு, பேக் எல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுங்க. நிறைய திருட்டு போகுது. ஓகே, நம்ம இப்போ போகக்கூடிய கடை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி பேங்கிள் அப்படின்ற கடைக்கு தான் நம்ம போகிறோம். நம்பர் 57 நாராயண ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இப்போ அந்த கடை இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நாராயண ஸ்ட்ரீட்டில் வந்து காயத்ரி ஜுவல்லர்ஸ் இருக்குது. இந்த ஷாப்போட காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். இந்த பாலாஜி பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்பர் 57 நாராயண ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அப்படியே நம்ம உள்ள காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே வந்தோம்னா அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வருது. அப்படியே உள்ளே ஏறி மேலே போகலாம் வாங்க. அப்படியே ஏறி வந்தோம்னா இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது இந்த ஷாப்பு. இந்த ஷாப்போட பேர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஸ்ரீ பாலாஜி பேங்கிள். இதுதான் அந்த ஷாப்பு. ஸோ பார்க்க சின்னதாக இருக்குன்னு சொல்லி இடப்படாதீங்க. மார்க்கெட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடையாக தான் இருக்கும். ஒரு சின்ன கடையை வச்சுருப்பாங்க, 4-5 குடோன் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஒவ்வொரு ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடை சின்னதாக இருக்குது. என்னடா சின்ன கடையாக இருக்குன்னு சொல்லி இடப்படாதீங்க. ஸோ நம்மளுக்கு சின்னதாக இருந்தானே பெருசாக இருந்தால் வெரைட்டிஸ் நிறைய வரும், அவ்வளோதான். இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ வெரைட்டிஸ் பஞ்சமே கிடையாது. பார்க்கலாம் வாங்க. அப்புறம் ரேட்டும் ரொம்ப கம்மியாகவே கொடுப்பாங்க. அப்படின்னும்போது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த பாலாஜி பேங்கில் பொறுத்தவரைக்கும் என்னென்ன மாதிரியான பேங்கிள்ஸ்லாம் இவங்க வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி பேங்கில் எல்லா வகையான மாடல்ஸ் இருக்கும். டோட்டல் அதாவது பார்த்தீங்கன்னா A to Z ரேட் வந்து ₹50லேருந்து ₹100, ₹200 ரேஞ்சிலலாம் கூட இவங்க வச்சுருப்பாங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபேன்சி பேங்கிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு ஒரு மெட்டல் பேங்கில் செட் பேங்கில் வச்சுருப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேஷன் எல்லா டிசைன்ஸும் கிடைக்கும். அப்புறம் கவரிங் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேபி சைஸ்லேருந்து அடல்ட் எல்லா சைஸும் அவங்க வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் டெய்லி வேர் பிளாஸ்டிக் பேங்கிள் அது மாதிரி ஐட்டங்கள்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்ணாடி வளையல் கேட்டிங்கனாலும் அதுவும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் ஷாப் வைக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் ஷாப் வச்சிருக்கீங்க, இல்லை இன்னொரு இடத்துல வாங்கிட்டுருங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட் டைம் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக வந்து இங்கேயே கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா வந்து இங்கே வெரைட்டிஸும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. பேங்கில் பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. மொத்த வெரைட்டிஸும் இவங்க கொடுத்துருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட், அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கடையோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கேரக்டரு. ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக பழக்கம். இந்த கடையை தவிர நான் எங்கேயுமே பேங்கிள் வாங்கதே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பர் பர்சன் இந்த ஷாப்போட ஓனர். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிஸ்னஸில் பர்ச்சேஸ் தாங்க ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கணும். எங்கே குவாலிட்டி நல்லாயிருக்கும், எங்கே ₹1 கம்மியாக இருக்கும் அப்படின்ற கடையை நம்ம பார்த்து பார்த்து வாங்கினா தான் நம்ம சூப்பராக பிஸ்னஸ் பண்ணி அதிக லாபம் சம்பாதிக்க முடியுங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய கடையை நான் வந்து பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டெக்கரேஷன் ஷாப்பு எங்கே வாங்கலாம், ஸோ காஸ்மெட்டிக் ஐட்டமு, அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டமு, ஸ்டேஷ்னரி, டாய்ஸு, சாஃப்ட் டாய்ஸு, ஹவுஸ் கீப்பிங் ஐட்டம்ஸு, கிளாஸ் பேங்கிள்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்ச கடையெல்லாம் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு கடையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் வாங்கிட்டீங்கனாலும் அந்த கடையை போய் பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த ஷாப்லலாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பாரிஸ்க்கு வந்து ஹோல்சேலில் வாங்காமல் ரீட்டெயில் ரேட்டில் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வாங்குற கடை பார்த்தீங்கன்னா, அவங்க ஹோல்சேலில் தான் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அவங்க போடுற ரேட்டு தான் விலை. ஸோ ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு 4 கடையில் விசாரிக்கவே மாட்டோம். ஒரு கடையில் போவோம், நம்மளுக்கு தெரிஞ்ச கடையில் பக்கத்தில் இருக்க கடையில் போவோம். நம்ம தேவையான பொருளை வாங்கிட்டு போயிட்டே இருப்போங்க. அவங்க கரெக்டான ரேட் போடுறாங்களா, ஜாஸ்தி போடுறாங்களா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அதனால் வந்து கரெக்டான ஷாப் எதுவோ அந்த ஷாப்பை தான் நம்ம பார்த்து பார்த்து நம்ம போய் வாங்கணுங்க. ஸோ அது மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம வாங்குற கடை வந்து கன்ஃபார்மாக ஹோல்சேலில் தான் நம்ம கொடுக்குறாங்க, ஆனால் கரெக்டான விலையில தான் வாங்குகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா மட்டும் தான் நம்மளால் சூப்பராக பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். மேலும் உங்களுக்கு ஃபேன்சி ஷாப், ஸ்டேஷனரி ஷாப் சம்மந்தம் என்ன டவுட்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். டாடா, பாய், நன்றி.